ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வணக்கம். நம்ம வந்து ஐபிஎல் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தோம். நடுவில் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக டெஸ்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். அதிலும் குறிப்பாக வந்து ஐபிஎல் பற்றி ஏன் பேச மாட்டேன்றாங்க சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஐபிஎல் பக்கம் வந்தாச்சுன்னா கண்டிப்பாக சொல்லணும். அதிலும் குறிப்பாக வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போவாங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் ஆர்கியூ போயிட்டு தான் இருக்குது. நம்மளும் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காத அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஐபிஎல் பார்த்தோன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் டெவான் கான்வே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட உண்மைத்தன்மை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ டெவான் கான்வே வந்து கம்மிங் இயர் வந்து நம்ம சிஎஸ்கேக்காக விளையாட வர மாட்டார்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் இன்னும் கன்ஃபியூஸாக தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நேற்றே வந்து ப்ராப்பராக வந்து அறிக்கையை விட்டுருந்தாலுமே இன்னும் நிறைய பேருக்கு வந்து கிளியராக தெரிலன்னு தான் உண்மை. ஸோ டெவான் கான்வே வந்து இங்கிலாந்துக்கு எதிராக நடக்கிற அந்த டெஸ்ட் சீரீஸ்லேருந்து அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அவர் ஒய்ஃப் ப்ரெக்னன்சியாக இருக்கிறனால வந்து பேபி டெலிவரி ஆகிற டைம் அப்படின்றதுனால வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் போயிருக்காரு. இதை வந்து இன்ஜுரினால தான் போயிருக்காருன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தாலுமே இப்போ வரைக்கும் நிறைய ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை வரக்கூடிய ஐபிஎல் கண்டிப்பாக அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார். அதுலேயும் Rediff.com வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவர் ஐபிஎலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜெல்லாம் மிஸ் பண்ணுவாருன்ற மாதிரி அவங்க வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க. ஸோ அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ மேக்ஸிமம் வந்து ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவர் வந்து அவரோட ஒய்ஃப் டெலிவரி டைம் இருக்கிறனால தான் அவர் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போயிருக்காரு. ஸோ இதில் வேறு எந்த மாற்ற கருத்தும் இல்லை. கண்டிப்பாக நம்ம ஐபிஎலுக்கு திரும்பி வரதான் போகிறாரு. ஸோ அந்த எவ்ரிவேர் கான்வேன்றதை நம்ம சிஎஸ்கே போட பார்த்துருப்போம். ஸோ இந்த வருஷம் ஓப்பனிங் கண்டிப்பாக வந்து கான்வே தான் பண்ண போகிறாரு, எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து நம்ம எம்எஸ் தோனி தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்காருன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அதுவும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு இந்தியன் கிரிக்கெட்டராக வந்து தோனி எந்த அளவுக்கு ஃபேமஸ் நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ இருந்தாலுமே வந்து நம்ம விளம்பர படங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பாலிவுட் ஹீரோலேருந்து எல்லாருமே வந்து கமிட் ஆகி நடிக்கிறது வந்து ஆஷுவேஷன் நடக்கிறதா. ஸோ இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் விட நம்பர் 1 பொசிஷன் இருக்கிறது கண்டிப்பாக தோனி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 42 பிராண்டுக்கு வந்து அவர் பிராண்ட் அம்பாஸ்டர் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் அந்த 6 மாத காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு அடுத்து இன்னும் நிறையா விஷயங்கள் ஐபிஎல் இனிமேட்டு தான் வரப்போகுது. ஸோ ஐபிஎலுக்கு முன்னாடி இன்னும் நிறையா ப்ரீ புக்கிங்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்னும் நிறையா சைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் வந்து இப்போ வந்து நம்பர் 1 பொசிஷன் தோனி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தோனின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த விராட் கோலி அவங்க எல்லாத்துக்கும் வரும். ரீசெண்டாக வந்து விராட் கோலி அந்த அளவுக்கு கமிட் ஆகலைன்றதான் உண்மை. ஸோ அவர் வந்து 21 பிராண்டுக்கு தான் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஒரு எல்லாரோட ஃபேன்ஸாலையுமே வந்து இப்போ வரைக்கும் இங்கே தலை தான் மாஸ் பார்த்தின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஐபிஎல் அப்படின்னு எடுத்தாலே இந்த வருஷம் தோனிக்காக சில விஷயங்கள் பண்ணது வந்து உண்மை தான். அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த பிராண்ட் வேல்விலே வந்து நம்ம தோனியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவுக்கு வெளியே அப்படின்னா கண்டிப்பாக வந்து விராட் கோலி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் இந்தியாவுக்குள்ளே வந்து தோனி தான். இந்தியான்றது தோனியோட கோட்டைன்னு தான் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். அதில் வேறு மாற்று கருத்தே இல்லை. ஸோ இதில் வந்து தாண்டி அடுத்தபடியாக வந்து ஆர்சிபி வந்து அவங்களோட அந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஸோ அது வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன் எல்லாமே போட்டிருந்தாங்க. அது வந்து 2 நாளாக வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. அவங்க எப்படிலாம் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, எப்படிலாம் டீம் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னு. ஸோ இதே மாதிரி நம்ம சிஎஸ்கேல என்னென்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்ற இப்போ நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சிஎஸ்கேல நம்ம ஆக்ஷனில் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு வந்து இன்ஷியலாக போயிருந்தான்னு நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தாலே கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேவோட பிளான்ன்றது அந்த சார்ட்டு வந்து நமக்கு கிடைச்சிருன்றதா உண்மை. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம நாதன் எலிஸா இருக்கட்டும் அண்டு ஜெமி ஓவர்டனாக இருக்கட்டும் இவங்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து வந்திருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீட்டில் கொடுக்குறத நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து எங்கள் வீடியோ ஆதரவு. இந்த வீடியோ திரும்ப முடிச்சுங்க. வீடியோ அடுத்த உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடப்படுது சண்முகம்.